நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கு நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களும் சேர்ந்து நம்முடைய சென்னிமலையிலே ஆரம்பித்து திருப்பரங்குன்ற ஒரு கிறிஸ்தவராக இருக்கலாம், ஒரு முஸ்லிமாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஹிந்துவாக இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை. ஒருவன் ஹிந்துவாக இருந்துவிட்டால் அவன் மதவாதி. இதுதான் இவர்களது போலி செக்குலரிசம். என் நம்பிக்கையை கொண்டாட எனக்கு உரிமை உள்ளது, அதை கேட்க நீங்கள் யார்? உங்கள் நம்பிக்கையை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை. அதே நாகரிகத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். என் மதத்துக்கு மரியாதை கொடுக்கு விட்டாலும் பரவாயில்லை, அவமரியாதையை செய்யாதீர்கள். மற்றவர்கள் நம்பிக்கையை கொச்சைப்படுத்த அவர்கள் யார்? முருகனை கேள்வி கேட்க அவர்கள் யார்? அறத்தை அசைத்த பார்க்க அவர்கள் யார்? அவர்களால் மற்ற மதங்கள் பற்றி இது போல பேச முடியுமா? அரேபியாவிலிருந்து வந்த மதங்கள் பற்றி அவர்களால் இப்படி பேச முடியுமா? நம் மதத்தை பற்றி மட்டும் ஏன் இப்படி பேசுகிறார்கள்? நாம் அமைதியானவர்கள், எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ள கூடியவர்கள். Secularism is a convenient word for a lot of people in our country. Specifically, atheists who doesn't believe in God. Hindu மதங்கள், what these atheists say, they don't believe in God. நம்ம கடவுள் நம்ப மாட்டாங்க. கடவுள் நம்ப மாற்றுறது இல்லைன்னா எல்லா கடவுள் நம்ப கூடாது. பட் இந்த நம்ம நாட்டு atheists எப்படின்னா only Hindu கடவுள் நம்ப மாட்டாங்க. That is the definition of secularists of our country, atheists of our country. Secularist கூட்டத்துக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்த one great weapon is there. அது என்ன? freedom of speech. This has to change. If this does not change, it would be very difficult to sustain our religion. I'm not a fanatic Hindu, I'm a committed Hindu. I respect Islam, I respect Christianity. Only na கேக்குறது என்னன்னா, don't disrespect my Hindu dharma. நம்ம அறம் பத்தி நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. This is my pleading.